ஹலோ வணக்கம் விவஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் கால் பண்ணுங்கள். வாங்க இடத்துக்குள்ளே போவோம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் தேனி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் ஒரு 14 சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு. இதற்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். பட்டா பத்திரம் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. சுத்தமாக பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிளாட் அடுத்து இந்த இடம் வந்துடுது. மெயின் ரோடை பாருங்கள், இந்த பஸ் போகுது, லாரி பஸ்ஸு பைக்கு எல்லாமே போயிட்டுருக்கு பார்த்திங்களா, அதுதான் ரோடு. இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 25 அடி பாதை அந்த ரோட்டு வரைக்குமே. நல்லா சிறப்பான இடம். இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் வந்து 3.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா உடனே விசிட் பண்ணுறோம், வாங்க. இந்த இடத்துக்கு முழு டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். செம்பட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபான்னு போயிட்டுருக்கு சென்ட்டு. இவங்க வந்து விலை கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. கம்மியாக சொல்லியிருக்காங்கன்றதுக்காக இடத்துல எதுவும் கோளாறு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை பார்த்து தானே வாங்க போகிறோம். அதனால் இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நல்ல சிறப்பான இடம். இந்த மாதிரி இடம் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். மேலும் தொடர்பு கொண்டு எங்களோட சேனலை டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு அவசர தேவையின் காரணமாக தான் இந்த இடத்த கொடுக்குறாங்க. எதுக்கு வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான செலவு இருக்கும் போட்டுருக்கு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.